Let's all welcome our chief guest of the program today. Sir, shall we start, sir? Yes. So the third day of Art of Advocacy, Changing Dimension in the Contemporary Era. இந்த 3 நாள் பயிலரங்கின் இறுதி நாளான இன்று இந்த விழாவை, இந்த பயிலரங்கை இனிதே நிறைவு செய்ய நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து நம் அனைவரையும் அன்பிலும் கௌரவப்படுத்திய நமது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து இந்த நிறைவு விழாவினை நம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தோடு தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிப்போம். ஸோ அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கனமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. இந்த விழாவினை துவக்கி வைக்க குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்குமாறு மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களை அன்புடன் அழைக்கிறோம். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் மாணவர்களையும் பேராசிரியர்களையும் வழக்கறிஞர்களையும் வரவேற்பதற்காக எம் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் பேராசிரியர் திருமதி கௌரி ரமேஷ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அரங்கில் வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். மாடர்ன் எஜுகேஷன் பயின்றாலும் ஆங்கிலமே வாழ்க்கையானாலும் விருந்தோம்பலும் வரவேற்பும் அன்னை தமிழ் இல்லாமல் சிறப்பில்லை. எனவே தமிழ் மொழியை வணங்கி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் சட்டக்கல்வி இயக்ககம் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் உடன் இணைந்து நடத்திய Art of Advocacy, Changing Dimensions in the Contemporary Era என்ற 3 நாள் நிகழ்வின் நிறைவு விழாவிற்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இந்நிகழ்ச்சிக்கு நேரில் வந்து நம்முடன் இவ்விழாவை மகிழ்ச்சியுடன் பங்கேற்று கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக சட்ட அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தருமான உயர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழக சட்டத்துறையின் உறுதுணை இல்லாமல் இந்த நிகழ்வானது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சட்ட மாணவர்களின் முன்னேற்றத்தின் மீது அரசாங்கம் காட்டும் கவனத்தை இது தெளிவுபடுத்துகிறது. இதற்கு நன்றி கூறி தங்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன் ஐயா. நமது பல்கலைக்கழகத்தின் செல்வம்
மாண்புமிகு துணைவேந்தர் கர்னல் பேராசிரியர் டாக்டர் என்.எஸ். சந்தோஷ்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் வழிகாட்டல் நம் பல்கலைக்கழகத்திற்கு என்றும் பெரும் பலமாக இருந்துள்ளது. அனைத்து அரசு சட்டக் கல்லூரிகளின் மாணவியரை ஒருங்கிணைத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய தமிழக அரசின் சட்டக்கல்வி இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ஏ. விஜயலட்சுமி அம்மையார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தலைவர் திரு எம். பாஸ்கருக்கு ஒரு சிறப்பு வரவேற்பை அளிக்கின்றேன். கூடவே மெட்ராஸ் பார் அசோசியேஷன் செயலாளர் திரு எஸ். திருவேங்கடத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். எப்பொழுதும் பார் அண்ட் பெஞ்ச் இன்ட்ராக்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் பார் அண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் இப்பெரிதளவில் சாத்தியமாவதற்கு அவர்களின் பங்கு இன்றியமையாதது. அடுத்து இங்கு அமர்ந்திருக்கும் நிகழ்ச்சியில் சொற்பொழிவாளராக பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவாற்றல் அளித்த மாண்புமிகு நீதிபதிகளையும் வழக்குரைஞர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். 15 சட்டக் கல்லூரியிலிருந்து வருகை தந்துள்ள ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அவர்களுடன் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வினை வெற்றிகரமாக நிகழ்த்திய உதவிய ஆர்ட் ஆஃப் அட்வொகசி ஒருங்கிணைப்பு குழுவின் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஏ. விஜயலட்சுமி, மெம்பர்ஸ் டாக்டர் செந்தில்குமார் அண்ட் மிஸ்டர் மருதுபாண்டி அவர்களையும் உளமாற வரவேற்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் MBA உறுப்பினர்களுக்கும் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பிற வழக்கறிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கும் இதயம் கனிந்த வரவேற்பு உங்கள் எல்லோருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் காட்டுகிற ஆர்வமே இந்நிகழ்வானது வெற்றிகரமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதற்கு கிரியா ஊக்கியாக அமைகிறது. நமது நிகழ்வை சிறப்பிக்க வந்துள்ள மெட்ராஸ் பார் அசோசியேஷன் மற்றும் உயர்நீதிமன்ற ஊழியர்களையும் சட்ட பல்கலைக்கழகத்தின் ஊழியர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் நமது ஊடக நண்பர்கள் அனைவரையும் நன்றி கூறி வரவேற்கிறேன். 3 நாட்களாக நாம் அனைவரும் பல்வேறு சட்ட வல்லுநர்களிடமிருந்து சட்ட பயிற்சியில் உள்ள அனைத்து நெறிமுறைகளையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டோம். அவர்கள் பகிர்ந்து கொண்ட அறிவு, ஆற்றல் மற்றும் அனுபவம் நிச்சயமாக நீங்கள் நல்ல வழக்கறிஞராக உங்கள் சட்ட வாழ்க்கைக்குள் நுழையும் போது உங்களுக்கு பயனளிக்கும். இது வேண்டுமானால் நிறைவு விழாவாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கற்றல் பசிக்கு நிறைவோ முடிவோ என்றுமே இருக்கக்கூடாது. இதை கூறி அனைவரையும் மீண்டும் முறை வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. விருந்தினர்களை வரவேற்பதும் விருந்தினர்களை கௌரவிப்பதற்கும் தமிழர்களுக்கு ஈடு வேறு எவரும் கிடையாது. அதேபோல இன்று நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து நம்மை சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் கௌரவிப்பது எங்கள் கடமையாகும். அதன் தொடர்ச்சியாக முதலாவதாக சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் நமது சட்டத்துறை அமைச்சர் அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய கரவொலியை எழுப்பி அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிப்போம். மிக்க நன்றி ஐயா. இந்த 3 நாள் கருத்தரங்கிற்கு சிறப்பான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பான பேராசிரியர்களை ஒருங்கிணைப்பாளர்களாக அனுப்பி இந்த 3 நாள் பயிலரங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சட்டக்கல்வி இயக்குனர் முனைவர் பேராசிரியர் ஜே. விஜயலட்சுமி அம்மா அவர்களை கௌரவிக்க எங்கள் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் பேராசிரியர் கௌரி ரமேஷ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
நன்றி அம்மா. இந்த பயிலரங்கம் துவங்கும் நாள் முதல் இதற்கான அடிக்கோடிட்ட நாள் முதல் இன்று வரை எங்களுக்கு அனைத்து விதத்திலும் உறுதுணையாகவும் எங்களுக்கு அனைத்து ஆலோசனைகளையும் எங்களுக்கு அனைத்து விதமான சுதந்திரங்களையும் வழங்கி இந்த விழாவை இந்த பயிலரங்கை இவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்கள் உறுதுணையாக இருந்த எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவர்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அதற்காக MBA மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அதன் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. இந்த 3 நாள் பயிலரங்கை நடத்துவதற்கு எங்களுக்கு அனைத்து விதத்திலும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த எங்கள் பல்கலைக்கழக பதிவாளர், இந்த பயிற்சி பட்டறையின் துணை தலைவர் முனைவர் பேராசிரியர் கௌரி ரமேஷ் அம்மா அவர்களை கௌரவிக்க மெட்ராஸ் பார் அசோசியேஷன் செயலாளர் திரு திருவேங்கடம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. இந்த பயிலரங்கம் இன்று இங்கு நடந்து கொண்டிருப்பதற்கு பல்வேறு நபர்கள் காரணமாக இருக்கின்ற பொழுது சென்ற வருடம் இதே நாட்களில் இங்கு நடந்த பயிலரங்கை அடிப்படையாக வைத்து பெரு உள்ளத்தோடு பெருந்தன்மையோடு தமிழ்நாடு அரசாங்கமானது சட்டத்துறை மூலமாக இந்த தொகையை எங்களுக்கு வழங்கி இந்த பயிற்சி பட்டறையை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. சென்ற வருடம் இந்த பயிற்சி பட்டறை நடத்துவதற்கு எங்களுக்கு முழு உதவி செய்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்த மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய முன்னாள் தலைவர் திரு கமல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து எங்களுடைய துணைவேந்தர் அவருக்கு நினைவு பரிசை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், அதனோடு கூட இன்றைய MBA பார் அசோசியேஷன் அவர்கள் அதன் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களை கௌரவிக்க எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். It's a privilege, sir. நன்றி ஐயா. இந்த 3 நாள் நடந்த பயிலரங்கின் சுருக்க உரையை, இந்த 3 நாள் நடந்த பயிலரங்கில் நாம் என்னென்ன கற்றுக்கொண்டோம் என்பதை சுருக்கமாக தங்கள் முன் சமர்ப்பிக்க இந்த பயிலரங்கின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good evening everyone present here. My special welcome to the dignitaries present on the stage and off the stage. I feel deeply honored to report this 3 days workshop on art of advocacy, changing dimensions in the contemporary era. We had 12 excellent and remarkable resource persons deliver their knowledge over the course of 3 days. The event started on 9th August and we had Honorable Justice Thiru S.S. Sundar with us as the chief guest. Our Registrar Madam welcomed the guest. Thiru M. Bhaskar, President of Madras Bar Association, emphasized the role of advocates and effective advocacy in impacting social change on global level. Thiru S. Thiruvengadam, Secretary of Madras Bar Association, remarked how this is a wonderful opportunity for students who wish to practice at the Madras High Court. Thiru George Alexander, Law Secretary, Government of Tamil Nadu, recognized the grant and efforts taken by the Government of Tamil Nadu towards this particular event. Our chief guest, Honorable Justice Thiru S.S. Sundar, gave
a wonderful speech on theme explaining the skills needed for a good advocate and the challenges and impact of an efficient advocacy. The inaugural ceremony come to an end with the vote of thanks. So for our very first session, we had Senior Advocate through P.M. Subramanian on the topic, the art of drafting pleadings in civil litigation. Quoting relevant provisions of this CPC, Advocate pointed out what is exactly necessary in a plaint and written statement and what to be avoided. He emphasized the need for a thorough research and hard work in drafting pleadings. Then next we had Senior Advocate Thiru D. Balaraman on topic arbitration and mediation in ADR. He emphasized on the need for developing institutional arbitration in India and explained how increased usage of ADR mechanisms can help business and thereby boost economy and growth. For the third session on first day, we had Professor Dr. A. Tyagarajan, Senior Advocate, who spoke on topic writ jurisdiction advocacy. He explained clearly 5 different types of writs in detail. He remarked how the constitutional makers excellently drafted the provisions of Article 32 and 226, keeping in mind the population, diversity and practices in India. Next, we had Senior Advocate Thiru A.K. Sriram on communication skills. Sir remarked how a good communication skill is necessary both before court and outside court for an advocate. On day 2, the first session started with Thiru S. Karthikeyan, Presiding Officer, Labour Court, who spoke on nuances of civil trial. He explained 10 important concepts relating to civil trials. Then next we had Thiru A.S. Ravi, Chairman of Sales Tax Appellate Tribunal, Chennai, on topic evidence backbone of trial. Through several illustrations, Sir explained what advocates need to excel in the profession. He explained various definitions pertaining to evidence law, such as facts in issue, relevant facts, may presume, shall presume, proved, disproved, not proved, etc. In the third session for second day, we had Justice Thiru Lingeshwaran, District Judge, Civil Court, Chennai, who gave a very energetic lecture on criminal trials with special reference to POCSO Act. Sir explained in detail every stages of trial and the role played by the public prosecutor as well as the judge in ensuring that the rights of accused person and victims are safeguarded in the procedures followed. In the fourth session for second day, Madam Deepthi Arivunidhi, Principal Commercial Court, delivered a topic, a overview of commercial disputes and procedures adopted. Quoting provisions of the Commercial Courts Act, Madam explained in detail the difference of procedure between civil suits and commercial cases, including the time stipulated for the procedures. Today, the third day, we had started with Honorable Justice Thiru N. Anand Vegadesh with us for the first session, Lordship, on the topic, time, why do you keep chasing us? Beautifully, Lordship enunciated how much of an important role time plays in our life. He advised against losing focus and distraction and encouraged effective usage of time for all activities of life. Second session, we were pleased to have Mr. Rana Mukherjee, Senior Advocate, Supreme Court of India, speaking on professional ethics. Sir delivered into various ethics an advocate must follow, including maintaining court decorum, maintaining eye contact with honorable judges, charging of fees, right of lion, etc. For third session, it was inspiring to have Honorable Justice Thiru V. Lakshmi Narayanan on topic interpretation of statutes. Lordship explained very patiently the different type of statutes with examples. He delved into the different rules of interpretation such as literal rule, mischief rule, golden rule, purposive interpretation and contextual interpretation. Finally, for the fourth session of the day, we had Madam V. Tenmozhi, Third Additional Principal Judge, Family Court, Chennai, on topic an overview of matrimonial disputes. Citing various legislations and provisions, Madam explained with clarity the concepts of judicial separation
diverse and mutual diverse, Madam explained the process of how marital disputes are dealt in courts practically and listed the procedure and timeline beautifully. Overall, the 3-day workshop was a great success thanks to the distinguished resource persons who made sure that the students benefit most of this opportunity. I am sure all of us had an enriching experience and I thank everyone behind the success of this event. Thank you one and all. Thank you. Thank you so much, sir. இப்பொழுது விழாவில் சிறப்புரையாற்ற தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சந்தோஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பல கல்வி நிலையங்களின் தலைவரும் தமிழ்நாடு அமைச்சரவையிலே மாண்புமிகு அமைச்சராக சட்டத்துறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மட்டுமல்ல தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தருமாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சட்ட அமைச்சர் ஸ்ரீ ரகுபதிஜி அவர்களே, இந்த நிகழ்விற்கு ஒரு பாலமாக இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எங்களுக்கெல்லாம் துணை புரிந்த NBA அமைப்பின் தலைவரான திரு பாஸ்கர் அவர்களே, செயலாளரான திரு திருவேங்கடம் அவர்களே, 15 சட்டக்கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை அளிப்பதற்காக ஒரு ப்ரப்போசலை அரசுக்கு அனுப்பி வைத்து இன்று அதை நடத்தி காட்டி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய சட்டக்கல்வி இயக்குனர் டாக்டர் விஜயலட்சுமி அம்மையார் அவர்களே, எங்களுடைய பல்கலைக்கழகத்தை சிறந்த முறையிலே இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற முதல் பெண் பதிவாளர் டாக்டர் கௌரி ரமேஷ் அவர்களே, இந்த மேடையின் கீழாக அமர்ந்து கொண்டு பல்கலைக்கழகத்தையும் சட்டக்கல்வி இயக்ககத்தையும் அழகாக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தந்திருக்கின்ற MBAயினுடைய லைப்ரரியன் திரு நெடுஞ்செழியன் அவர்களே, ட்ரெஷரர் திரு சிவசண்முகம் அவர்களே, ஃபார்மர் பிரசிடெண்ட், அதாவது நான் லேட்டாக குறிப்பிடுகின்றேன், அதாவது தாமதமாக குறிப்பிடுகின்றேன், முதுகெலும்பாக செயல்பட்ட முன்னாள் MBAயினுடைய தலைவர் திரு கமலநாதன் அவர்களே, திரு தனஞ்சயன் அவர்களே, குமாரவேல் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து கடந்த 3 நாட்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முனைவர் விஜயலட்சுமி அவர்களே, முனைவர் செந்தில்குமார் அவர்களே, முனைவர் மருதுபாண்டி அவர்களே மற்றும் எங்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்த அன்பு மாணவ கோஆர்டினேட்டர்ஸ்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு நான் சாதாரணமாக எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே கூறுவது, ஒரு கல்வி கூடம் வெற்றி பெற வேண்டுமானால் அதனுடைய தூண் என்று சொல்லப்படுகின்ற அன்பிற்குரிய சட்டக்கல்லூரி ஆசிரியர் பெருமக்களே, பல்கலைக்கழக ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு புது உத்வேகத்தை பெற்றுள்ள அன்பிற்குரிய அனைத்து மாணவ செல்வங்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை புதுக்கோட்டை நகரிலே தனது குடும்பத்தாரோடு இருக்க வேண்டிய நாள். அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நிகழ்வு 4 மணிக்கு, நான் 4 மணிக்கு மாணவ செல்வங்களை பார்க்க வந்துவிடுகிறேன் என்று 2 மணிக்கு விமானம் ஏறி சென்னை வந்திறங்கி அங்கே இருந்து நேராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நமது அன்பிற்குரிய சட்ட அமைச்சரை மனதார நன்றி கூறுகிறோம். தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்
மற்றும் சட்டக்கல்வி இயக்ககம் சார்பாக. ஏனெனில் இந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டுமெனில் ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவனாக நமது அமைச்சர் இருக்கின்றார். நமது அமைச்சருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் பார்ப்போமேயானால் அவர் மாணவ செல்வங்களுக்கு என்றென்றும் குறை வைப்பதே இல்லை. நாங்கள் அவரை மிகவும் தொந்தரவுப்படுத்துவோம். அவரிடம் சென்று எங்களுக்கு இதை தாருங்கள், அதை தாருங்கள், அதை தாருங்கள் என்று நாங்கள் கேட்போம். அதைப் போல சட்டக்கல்வி இயக்ககமும் ஒவ்வொரு நாளும் சென்று கேட்கும். அவ்வாறு கேட்கப்படுகின்ற போது அமைச்சர் அவர்கள் முதல் கேள்வியாக இது மாணவர்களை சென்றடையுமா என்று கேட்பார்கள். ஆக மாணவர் நலனுக்காக இன்று செயல்படுகின்ற ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அத்தகைய அமைச்சர் நாம் பெற்றது நிச்சயமாக நமக்கு அனைவருக்கும் ஒரு பாக்கியம் என்று நீங்கள் கருத வேண்டும். இந்த நிகழ்வு இங்கே நடப்பதற்கு சாத்தியமே இருக்காது. ஏனெனில் ராமநாதபுரம் மாவட்ட கல்லூரியைச் சேர்ந்த ஒரு மாணவன் சென்னை வர வேண்டும். அத்தகைய நிகழ்வுகளை நடத்துவதற்கு, அதாவது தமிழகமெங்கும் அமைந்துள்ள அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களையும் சென்னைக்கு கொண்டு வந்து 3 நாட்கள் தங்க வைத்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுப்பது நிச்சயமாக சாதாரண முடிவல்ல. அந்த முடிவை எடுத்த அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நீங்களெல்லாம் அந்த அமைச்சருக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலே மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைப் போல நமது மெட்ராஸ் பார் அசோசியேஷன் MBA என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்ற பார் அசோசியேஷனுடைய அங்கத்தினர்களை பாருங்கள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கின்றார்கள், மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்குகளை நடத்தினால் போதும். ஆனால் சற்று வித்தியாசமாக சட்டக்கல்வியை மேம்படுத்தினால் மட்டுமே இந்த வழக்கறிஞர் தொழில் சிறப்பாகும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த காரணத்தினாலே அவர்களே முன்வந்து ஏன் ஆர்ட் ஆஃப் அட்வொகசி என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்தக்கூடாது என்று நமது பேராசிரியை விஜயலட்சுமி அவர்களிடம் கோரியதற்கிடம்ப கடந்த காலங்களில் கூட அத்தகைய நல்ல நிகழ்வை நடத்தி வெற்றியடைந்தவர்கள் மெட்ராஸ் பார் அசோசியேஷனை சார்ந்தவர்கள். குறிப்பாக அதனுடைய தலைவர், முன்னாள் தலைவராக இருந்த திரு கமலநாதன் அவர்களை நிச்சயமாக இந்த பல்கலைக்கழகம் ஒரு நாளும் மறவாது. ஏனெனில் இந்த நிகழ்வு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த விஷயமாக இருந்தாலும் எப்போதும் உடனிருக்கின்ற ஒரு நல்ல நண்பராக அவர் திகழ்கிறார். அதன் காரணமாக பல்கலைக்கழகத்துக்கே அவர் ஒரு நண்பராக இருக்கின்றார். இந்த நேரத்திலே அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக மீண்டும் உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த நிகழ்வு வெற்றி பெறுகிறது என்றால் நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு சிறியதல்ல. அவரை பின்தொடர்ந்து பாஸ்கர் சராக இருந்தாலும் சரி, திருவேங்கடமாக இருந்தாலும் சரி, சிறிது நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சட்டக்கல்வியின் மீது வைத்துள்ள அந்த பற்றை நான் உணர்ந்து கொண்டேன். ஆக நாம் நல்ல மனிதர்களோடு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வும் முடிவுக்கு வந்துள்ளது. இதிலே நிச்சயமாக நான் வேறு ஒரு மனிதரை குறிப்பிட்டாக வேண்டும். அது வேறு யாருமல்ல, தற்போது நாகர்கோவில் PDG-யாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டத்துறை செயலாளர் அவர்கள் திரு கார்த்திகேயன் அவர்கள் நாங்கள் கடந்த வருடம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டுமே குறிப்பிட்டிருந்த இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு அவர் எங்களிடம் கூறினார், ஏன் இந்த நிகழ்வை தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று. அவர் கூறிய முடித்த உடனேயே நாங்கள் கூறினோம், எஸ், நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் நிதி வேண்டுமே. அந்த நிதிக்காக அமைச்சரை பார்த்து ஓடினோம். அமைச்சர் தனது சிவந்த கரங்களால் அழகாக நிதியை தந்த காரணத்தால் நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நல்ல கல்வியறிவை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக இந்த நேரத்திலே அந்த மாமனிதருக்கு
அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் எனது உள்ளங்கரிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்றி அறிவிப்பானது அவரை சென்று அடையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக நமது தற்போதைய சட்டச் செயலாளர் அவர்கள் திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் அவர்களும் இது தொடர்பான கோப்புகளை எல்லாம் முன்னிறுத்தி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதிலே மிக கவனம் செலுத்திய காரணத்தால் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. அவருக்கும் எனது அன்பான பல்கலைக்கழகம் சார்பான நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைப்போல அதாவது ஒரு செயலுக்கு பின்னால் சில மனிதர்கள் இருப்பார்கள். அதாவது ஒரு செயலுடைய வெற்றிக்கு பின்னால் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த முறையிலே அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த நபர்களை நான் குறிப்பிடுகின்றேன். பல்கலைக்கழகத்தினுடைய நடத்தி கொண்டு வருகின்றவன் என்கின்ற முறையிலே அதாவது ஒரு சீனியர் வழக்கறிஞர் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் எங்களுடைய சிண்டிகேட்டினுடைய ஒரு நல்ல உறுப்பினர். அவரும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும், மாணவர்களை சென்றடைய வேண்டும் என்பதில் மிக நோக்கமாக கொண்டிருந்த காரணத்தால் அவரையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவருக்கும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக நாம் இந்த 3 நாள் நிகழ்வை அழகாக நடத்தி முடித்துள்ளோம். அதாவது விளையாடுவது விளையாடலாம், ஆனால் வெற்றியடைய வேண்டும். அந்த வெற்றி என்பது உங்கள் கையில் தான் உள்ளது. அதாவது இது எந்த அளவுக்கு பயனடைந்துள்ளீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த வெற்றி அமையும். இந்த ஆர்ட் ஆஃப் அட்வொகசி என்கின்ற நிகழ்வானது ஒரு வித்தியாசமாக யோசனை செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது வகுப்பறையிலே அமர்ந்து கொண்டு கற்றறிந்த ஆசிரியர்கள் சொல்லப்படுகின்ற அந்த பாடத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு, அதாவது பல்கலைக்கழகத்தால் நிர்மாணிக்கப்பட்ட அதாவது முடிவு செய்யப்பட்ட சிலபஸ் என்று சொல்கின்ற அந்த சிலபஸிற்கு உள்ளேயே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் படிப்பானது நல்ல ஒரு வழக்கறிஞரை உருவாக்குமா என்று கேட்டால் இல்லை என்கின்ற ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எங்களுக்கெல்லாம் கடுமையான பொறாமை ஏற்படுகிறது. ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்த போது இப்படிப்பட்ட நிகழ்வுகளே இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் அறையிலே பேசிக்கொண்டிருந்த போது எம்பிஏனுடைய மேன்மை தங்கிய உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நாங்கள் இப்படியெல்லாம் ஒன்றுமே படிக்கவில்லை. ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஆதங்கத்திற்கு நானும் சேர்ந்தே வெளிப்படுத்தினேன். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் இப்படி தரப்படவில்லை. கடந்த 3 நாட்களாக நீங்கள் கேட்ட அந்த சிறப்பான செவி வழி செல்வங்களானது, அதாவது அவர்கள் கூறிய கூற்றுகளானது உங்களை நிச்சயமாக மெருகூட்டும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆக பாருங்கள், வகுப்பறையில் உள்ள பாடங்களை விட்டு இந்த வழக்கறிஞர் தொழிலிலே எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். ஆசிரியர்களாகிய நாங்களெல்லாம் எப்போதுமே குறிப்பிடுவோம், 24 மணி நேரத்திலே நீங்கள் 16 மணி முதல் 20 மணி நேரம் படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவீர்கள் என்று குறிப்பிடுவோம். 12 முதல் 16 மணி நேரம் நீங்கள் படித்தால், நாங்கள் சும்மா தமாஷுக்காக குறிப்பிடுவது, நீங்கள் ஒரு நாளில் 12 முதல் 16 மணி நேரம் படித்தால் நீங்கள் குறைந்தபட்சம் உயர்நீதிமன்ற நீதிபதியாவது ஆகிவிடுவீர்கள். நீங்கள் 10 முதல் 12 மணி நேரம் ஒரு நாள் படித்தால் நிச்சயமாக சிறந்த வழக்கறிஞர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு 10 முதல் ஒரு 15 மணி நேரம் படித்தால் நீங்கள் சிறந்த ஆசிரியர்களும் சட்ட ஆசிரியர்களும் ஆகிவிடுவீர்கள் என்று இவ்வாறாக சொல்லிக் கொண்டு வந்து நாங்கள் குறிப்பிடுவோம். நீங்கள் படிக்கவில்லை என்றால் கூட வழக்கறிஞர் ஆகிவிடுவீர்கள் என்று குறிப்பிடுவோம். நீங்கள் படிக்கவில்லை என்றால் வழக்கறிஞர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று கூட குறிப்பிடுவோம். ஏன் தெரியுமா? நாங்கள் 36 வருட அனுபவத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். சட்டக்கல்லூரியிலே சேருபவர்கள் அனைவரும் சட்டம் பெற்றுதான் செல்லுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கறிஞர் தொழிலிலே அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கான சிறப்பு. எந்த அளவிற்கு பேர் பெறுகிறீர்கள் என்பதுதான் இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு சிறப்பு. ஆக அந்த வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரு proverb சொல்வார், lawyers are readers, lawyers should know everything about something and something about everything என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். ஆம், எல்லாவற்றை பற்றி தெரிய வேண்டும் என்றாலும், சிலவற்றை பற்றி முழுவதேனும் தெரிய வேண்டும் என்றாலும்,
நிச்சயமாக வழக்கறிஞர்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நிசப்தமான உண்மை. ஆக நீங்கள் எவ்வளவு நேரம் படிக்கிறீர்கள் அதை பொறுத்துதான் நீங்கள் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் சட்ட ஆசிரியர்களாகவும் சட்ட ஆலோசகர்களாகவும் வர முடியும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆக இத்தகைய நிகழ்வுகளின் மூலமாக நீங்கள் நல்ல செய்திகளை பெறுகின்றீர்கள். உங்களது அந்த உளமானது சிறப்பாக மாற்றப்படும். பல செவிச்செல்வங்களை கேட்கின்ற போது அவைகள் உங்களை மாற்ற அமைக்கிறது. நாங்கள் எல்லாம் பெருமிதப்படுகின்றோம். ராமநாதபுரம் சட்டக்கல்லூரியிலிருந்து சென்னைக்கு வந்து, அதாவது மிகவும் தொலைவில் இருக்கின்ற காரணத்தால் அதை குறிப்பிடுகின்றேன், தேனி சட்டக்கல்லூரியிலிருந்து சென்னைக்கு வந்து, ஓசூர் கல்லூரியில், அதாவது வெள்ளூர் கல்லூரியிலிருந்து சென்னைக்கு வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து படிக்கக்கூடிய அளவிற்கு நமது சட்டக்கல்வியினுடைய படித்தரம் உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் ஒரு மாணவன் என்னிடம் வந்து, சார் பார்த்துக்கொள்ளுங்கள், நேற்றைய தினம் ஒரு மாணவன் என்னிடம், பேரை கூட குறிப்பிடுகின்றேன், மிஸ்டர் நோபல் ராபின்சன் என்கின்ற மாணவன் என்னிடம் வந்து, சார் நான் கடந்த 1 மாதமாக சர்வதேச நீதிமன்றத்திலே நான் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த ட்ரைனிங் முடிவிட்டது. இப்போது தமிழக எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி, டெல்லி எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஆனது என்னை லீகல் அட்வைசர் அக்ரிமெண்ட்ஸ் என்ற பதவியில் அமர்த்தியுள்ளது. இதோ பாருங்கள் அந்த சர்டிஃபிகேட், எனக்கு ஆசி தாருங்கள் என்று என்னை பார்த்து கேட்டார். பாருங்கள், சென்னையிலே படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே சென்று 1 மாதம் அவன் ட்ரைனிங்கிலே ஈடுபடுகின்றான். அதை போல நமது மாணவிகள், ஒரு மாணவர் சர்வதேச மூட்கோட்ட அமைப்பினுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாருங்கள், இந்தியாவைச் சேர்ந்த, சென்னையைச் சேர்ந்த ஒரு மாணவன் சர்வதேச மூட்கோட்ட அமைப்பினுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு மாணவி, பல மாணவிகள் சர்வதேச அளவிலே 173 நாடுகள் பங்கு பெற்ற ஒரு மூட்கோட் காம்படிஷனிலேயே 32வது இடத்தை பிடித்து சாதனை செய்துள்ளார். பல ஏராளமானவர்கள் பல துறைகளிலே சிறப்பாக செயல்படுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு மாணவி சமீப காலம் வரை தர்மபுரி மாவட்ட ஆட்சியாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆக நாளைய எதிர்காலமானது உங்கள் கையில் உள்ளது. நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாம் வருகின்ற போது நீதிபதிகளை பார்க்கின்றோம். இந்த நீதிபதிகள் எங்கிருந்து வருகிறார்கள்? தமிழக சட்ட கல்லூரிகளில் இருந்து வருகிறார்கள், பல்கலைக்கழகத்தில் வருகிறார்கள். அந்த நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகள் மட்டுமல்ல, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக வருகின்றார்கள். சென்னை சட்டக்கல்லூரியானது ஏகதேசம் 100க்கு மேற்பட்ட சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உருவாக்கியது. சென்னை சட்டக்கல்லூரியானது 1000க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளை உருவாக்கியது. தமிழக சட்டக்கல்லூரிகள் ஏராளம் நீதிபதிகளை உருவாக்கிய பெருமையை உடையது. ஆக இந்த இடத்தை எல்லாம் அடையப் போகின்ற உங்களுக்கு ஒரு சிறந்த விருந்தாக 3 நாள் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. நீங்கள் நன்றாக படித்துள்ளீர்கள். இந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் எதிர்காலத்திலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றை மட்டும் குறிப்பிடுகின்றேன், வழக்கறிஞர் தொழில் என்பது மிக மிக உன்னதமான தொழில், தலை நிமிர்ந்து நடக்க வைக்கின்ற தொழில். ஒரு துணைவேந்தர் பதவியையும் ஒரு வழக்கறிஞர் பதவியையும் சேர்த்து நீங்கள் கம்பேர் செய்தீர்கள் என்றால், நான் கூறுவேன், தன்மானம் மிக்க ஒரு மனிதனாக வலம் வர வேண்டும் என்றால் அவன் வழக்கறிஞராக இருக்க வேண்டும். அவன் அந்த வழக்கறிஞர் தொழிலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவன் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறான் என்றால் அதனுடைய சிறப்பு அந்த வழக்கறிஞர் தொழிலுக்குத்தானே ஒழிய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான அந்த பதவிக்கு அல்ல. அந்த முறையிலே நான் குறிப்பிடுகின்றேன், ஒரு வழக்கறிஞராக வந்துதான் துணைவேந்தர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கின்றேன். ஆனால் நான் விரும்புவது வழக்கறிஞர் தொழிலை தான் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைய
என்னுடைய வாழ்த்துக்களையும் எதிர்காலத்திலே சிறந்த இடங்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வழக்கறிஞர் தொழிலின் முக்கியத்துவத்தையும் இந்த பயிற்சி அரங்கின் முக்கியத்துவத்தையும் இதற்கு உதவியவர்களுக்கு நன்றிகளையும் நல்கி தங்களுடைய சிறப்புரையாற்றியமைக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு சட்டக்கல்வி இயக்குனர் முனைவர் பேராசிரியர் ஜே. விஜயலட்சுமி அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர பணிவான வணக்கங்கள். Respected dignitaries, esteemed guests and dear participants, my dear students. It is indeed a privilege and a moment of immense pride to stand before you today at this esteemed gathering. As we have embarked on this 3-day journey and developed deep into the art of advocacy, we are graced by the presence of honorable judges, eminent advocates, resource persons, and most distinguished legal luminaries in this legal arena. I extend my heartfelt felicitations to our Honorable Law Minister, whose visionary leadership was continuously strengthened the pillars of justice in our country. Thank you, sir. Sir, your unwavering commitment to upholding the rule of law and ensuring equitable justice for all has been nothing short of exemplary. Today, we celebrate your contributions and your tireless efforts in shaping the legal landscape. To our esteemed Vice Chancellor, Colonel Professor Dr. Santosh Kumar, I offer my sincere congratulations. Your dedications to the academic excellence and intellectual growth of our future legal professionals is deeply commendable. Under your guidance, the institution has flourished, producing lawyers and advocates who are not only excel their craft but also uphold the highest ethical standards. We are deeply grateful for your relentless pursuit of knowledge and education. Thank you, sir. Lastly, I would like to extend my warmest congratulations to our respected Law Secretary. Your stewardship in the administration of justice has ensured that the legal process remain transparent, efficient and fair. Your work behind the scenes, often unsung, is critical to the smooth functioning of our legal system. Today we acknowledge and appreciate your invaluable contribution. As we gather here for this workshop, we are reminded of the critical role of that advocacy plays in the fabric of our society. ஒரே சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக செஷனில் பேசின நம்ம தேன்மொழி மேடம், ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் மேடம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிம்பிளாக நான் இந்த கரெக்ட்ஸை என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாட் இஸ் ஆர்ட் ஆஃப் அட்வொகசி? ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை அண்ட் தே வென்ட் டு த கோர்ட். போயிட்டு ஆஸ் யூஷுவல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அவர் போடுறாரு. இந்த அம்மா வாழறதுக்கு விரும்பலை. அப்போது ஷீ ஹாஸ் டு ஃபைல் அ கவுண்டர். அப்போ சீனியர் சொல்கிறார், அம்மா கவுண்டர் ஃபைல் பண்ணோன்னு அவரை கவுண்டர் இந்த அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு அவரை கவுண்டரை ஃபைல் பண்ணுறாரு. அந்த கவுண்டரை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுமான்னு சொல்கிறாரு. அதை படித்து போகும்போது அந்த அம்மா கதறி எழுதான், நான் இத்தனை கஷ்டப்பட்டேனா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அவர் எழுதுனதில் அந்த அம்மா உண்மையாக என்ன கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத அந்த எழுத்தால் அதை கரெக்டாக கொண்டு வந்திருக்கார். அந்த அம்மாவுக்கு அப்போ தான் தோணுதா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் அட்வொகசி. You must make the client to feel in such a way what is going actually. அவங்களுக்கு அந்த you have to bring that image in front of them and presenting the case in front of the judge. This is art of advocacy. So hope you had enjoyed these 3 days. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது. நல்ல இந்த 3 நாளும் நல்ல இந்த ப்ரோக்ராம் நடந்ததுன்னு சொல்லிட்டு, இந்த ப்ரோக்ராம் நடத்த ஃபண்டு கொடுத்த முதல் கட்டமாக நம்முடைய அமைச்சருக்கு என்னுடைய
மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின நம்ம வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ரார் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம பொறுமையாக இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வந்த என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ண என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர் விஜயலக்ஷ்மி அவங்களுக்கு என்னுடைய அப்ரிசியேஷனையும் என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கே இதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அவங்களுடைய அந்த உழைப்பு, ஐ வாண்டட் டு ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் அந்த டீப்பஸ்ட் கிராட்டிடியூட் நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த என்கரேஜிங் வேர்ட்ஸ். இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கும் தருணம். இந்த நாள் இன்று சாத்தியமானது இந்த ஒரு நபரால் மட்டுமே. எங்களுடைய துணைவேந்தர் கூறியதைப் போல கடந்த வருடம் இந்த இடத்தில் இது நிகழ்ந்த பொழுது அப்பொழுதைய சட்டத்துறை செயலாளர் அவர்கள் எங்களிடம் வாக்குறுதி அளித்தார். வாக்குறுதி அளிக்கலாம், அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ கொடுக்கும் பொழுது அந்த டைமில் நடந்த அந்த அசம்பிளிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக் சர்ப்ரைஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது. கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. சட்டத்துறை இதை 3 நாள் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே நடத்துறதுக்கான அதுக்கான ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்ன பொழுது ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தது. அது எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்களை தவிர வேறு யாராலும் இது நிகழ்ந்திருக்காது என்று எங்களுடைய துணைவேந்தர் இணைந்து எங்களுடைய பதிவாளரிடம் இணைந்து நாங்களும் இங்கே இதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். இது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரி சார்ந்த அனைத்து விழாக்களிலும் எந்தவித சிரமம் பார்க்காமல் எந்த நேரமானாலும் எங்களுக்கு அங்கு சிறப்பித்து எங்களை கௌரவிப்பதில் எங்கள் சட்டத்துறை அமைச்சருக்கு நிகழ் வேறு யாருமே இல்லை. இந்த வாழ்த்துதல்களோடு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய அத்தனை பேருமே இந்த வழக்காடுதல் கலை இங்கே நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் சட்டத்துறை அமைச்சர் என்று சொன்னார்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறோம், சட்டத்துறை அமைச்சர் அல்ல, சட்டத்துறையை என்றைக்குமே நேசிக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் இதற்கு அடிப்படை காரணம் என்பதை முதலிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய ஆசியோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வை சொன்னவுடன் இதற்கான அனுமதியை உடனடியாக தந்தவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த பயிற்சி வேண்டும், அதற்காக நிதி ஒதுக்குவதிலே நாம் தயக்கம் காட்டக்கூடாது என்று சொல்லி தந்தவர், அள்ளி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே அவருக்கு நாம் அத்தனை பேரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நடைபெறுகிற தமிழ்நாடு டாக்டர் அரசு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக சென்னை வழக்கறிஞர் சங்கத்துடன் இணைந்து நடத்தும் வழக்காடுதல் கலை தொடர்பான பயிலரங்கின் நிறைவு விழாவிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் NS சந்தோஷ்குமார் அவர்களே, சட்டக்கல்வி இயக்குனர் சகோதரி டாக்டர் J. விஜயலட்சுமி அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய முதல் பெண் பதிவாளர் அன்புக்குரிய சகோதரி டாக்டர் கௌரி ரமேஷ் அவர்களே, மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய தலைவர் M. பாஸ்கர் அவர்களே, துணைத் தலைவர் திருவேங்கடம் அவர்களே, முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் அமல்நாதன் அவர்களே, நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் A. விஜயலட்சுமி அவர்களே, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அலுவலர்களே, பணியாளர்களே, பல்கலைக்கழகத்துடைய மாணவ பெருமக்களே, வழக்கறிஞர்களே, விழாவிற்கு வருகை வந்திருக்கும் உங்கள் அத்தனை ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்காடுதல் கலை குறித்த பயிலரங்கங்கள் பொதுவாகவே யார் நடத்துவாங்கன்னா நம்ம மெட்ராஸ் பார் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள் தான் எப்போதும் இது போன்ற பயிலரங்கங்களை நடத்துவது வழக்கம்.
சட்டக்கல்வி இயக்ககமும் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கும் இது முதல் முயற்சி, கன்னி முயற்சி, ஆனால் வெற்றி முயற்சி. தமிழ்நாட்டிலே சட்டக்கல்லூரிகளிலே சட்டம் பயிலுகின்ற மாணவர்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும், அதாவது மாணவர்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு முதன்முறையாக இத்தகைய பயிலரங்கம் ஒன்றை அரசே நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு அதற்காக சுமார் 32 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. அதாவது இதற்காக 32 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவரது ஆணைக்கிணங்க தற்போது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், சீர்மிகு சட்டப்பள்ளி மற்றும் 15 அரசு சட்டக்கல்லூரிகளில் பயிலும் மொத்தம் 650 மாணவ மாணவியர்கள் பங்கேற்கின்ற வழக்காடுதல் கலை தொடர்பான பயிலரங்கம் இங்கே மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய உதவியோடு மிகச் சிறப்பாக நடைபெற்று நிறைவு விழா நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் நானும் சந்தித்து எப்படியெல்லாம் நீங்கள் பங்கேற்று இதிலே சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன பயிற்சிகளையெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற பெறுகின்ற வாய்ப்பை இந்த நிறைவு விழா மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். சட்டம் என்பது அனைத்து துறைகளுக்கும் பொதுவானது, மறந்துடாதீங்க. இன்றைக்கு சட்டம் என்பது சட்டத்துறைக்கு மட்டும்தான் பொதுவானதில்லை, அனைத்து துறைக்கும் பொதுவானது சட்டத்துறை. சட்டத்துறை இல்லாமல் மருத்துவத்துறை கிடையாது, வேளாண்மைத்துறை கிடையாது, அல்லது வேறு எந்த துறையை எடுத்துக்கொண்டோமையானாலும், பொறியியல் துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சட்டத்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், சட்டம் இல்லாமல் எதுவும் கிடையாது. எனவே எல்லாவற்றுக்கும் சட்டம் வேண்டும். ஒரு நீதிபதி உட்கார்ந்து ஒரு வழக்கை விசாரிக்கிறார் என்று சொன்னால் அது வேளாண்மை குறித்த வழக்காக இருந்தால் அவருக்கு விவசாயத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பொறியியல் குறித்த வழக்காக இருந்தால் பொறியியலை பொறுத்து நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மருத்துவத்துறையை பொறுத்த வழக்காக இருந்தால் மருத்துவத்தை பொறுத்து நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஆக ஒரு வழக்கறிஞர் என்று நீங்கள் வருகிற பொழுது எல்லா துறையிலும் நாம் பயன்படக்கூடியவர்களாக, பண்பட்டவர்களாக வெளியே வருகிறோம். அதுதான் இந்த தொழிலுக்கு, இந்த படிப்புக்கு கிடைத்திருக்கிற தனிப்பட்ட அங்கீகாரம். வேறு யாருக்கும் இந்த அங்கீகாரம் கிடையாது. ஒருத்தர் இன்ஜினியர்னால் இன்ஜினியராகவே தான் இருப்பார், டாக்டர்னால் டாக்டராகவே தான் இருப்பார், அக்ரிகல்ச்சரிஸ்ட் வேளாண்மை பொறியியல்லாம் அவங்க வேளாண்மை துறையிலே தான் இருப்பாங்க. ஆனால் சட்டம் படித்த ஒருவர் தான் இன்ஜினியராகவும் மாற முடியும், மருத்துவராகவும் மாற முடியும். என மாற முடியும்னு சொன்னால் அந்த துறை பற்றிய கேள்விகளை கேட்கக்கூடிய ஆற்றல், சக்தி உங்களுக்கு உண்டு. அதில் தீர்ப்பு சொல்கிற சக்தியும் உண்டு. ஒரு கொலை நடந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி நடந்தது என்று ஒரு வாதிட வேண்டும் என்று சொன்னால் அது வழக்கறிஞர் தான். இப்படி நடக்கவில்லை என்று சொல்ல வருவரும் வழக்கறிஞர் தான். இது இரண்டுமே இல்லை என்று தீர்ப்பு சொல்ல வேண்டியவர், இந்த முறையிலே தான் நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டியவரும் ஒரு வழக்கறிஞர் தான் நீதிபதி. எனவே எல்லா துறையிலும் நாம் பயன்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களாக உருவாகின்ற இடம்தான் வழக்கறிஞர் துறை, சட்டத்துறை. அப்படிப்பட்ட சிறப்பான சட்டத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்காடுதல் என்பது ஒரு கலை. அதற்கு அடிப்படை தேவை முயற்சியும் பயிற்சியும். ஒரு கலையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன அடிப்படை தேவை? முயற்சி, பயிற்சி. இவை இரண்டும் இருந்தால் அந்த கலையிலே நாம் வெற்றி பெற முடியும். வழக்காடுதலும் ஒரு கலைதான். அந்த கலையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பயிற்சியும் முயற்சியும். எனவே விடாமுயற்சியுடன் தொடர்ச்சியான கற்றலுடன் கூடிய பயிற்சி வழக்காடும் கலையிலே ஒருவன் சிறந்தவனாக அமைவதற்கு அடிப்படையாக அமைந்துவிடும். தன் சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து பேசக்கூடிய ஒருவனால் வழக்காடும் கலையை சிறப்பாக தனக்காகவும் வழக்காடியான தனது கட்சிக்காரருக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொள்ள இயலும். உங்கள் கட்சிக்காரருக்கு நம்ம சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வழக்காடும் கலை சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவருக்கு சட்ட அறிவு மட்டுமல்லாமல் தான் எடுத்து நடத்தும் வழக்கு குறித்து பல்துறை சார்ந்த அறிவும். ஒரு கேஸை பற்றி நம்ம எடுத்து நடத்துகிறோம்னா அதனுடைய பல்துறை சார்ந்த அறிவு நமக்கு இருந்தாக வேண்டும்.
அனுபவம் இருந்தாக வேண்டும். வழக்கின் முழு பொருள் குறித்த புரிதலும் நமக்கு வேண்டும். இது மூன்றும் இருந்தால் அந்த வழக்காடிக்கு நாம் அந்த வழக்கை சுலபமாக புரிய வைக்க முடியும். அதை சுலபமாக புரிய வைக்கின்ற பொழுது நீதிபதிக்கு அதை மிக எளிதிலே நம்மால் சுலபமாக புரிய வைக்க முடியும். அப்பொழுது நம்முடைய கட்சிக்காரருக்காக நாம் பார்க்கின்ற அந்த பணி என்பது சிறப்பான பணியாக முடியும். எனவே நமக்கு அந்த வழக்காடுதல் கலையிலே பயிற்சி முக்கியம். அதை நாம் அறிந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் இன்றைக்கு இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே மாணவர்களாகிய நீங்கள் அதை சிறந்தவர்களாக பயின்றவர்களாக முயற்சி எடுத்துக்கொள்கின்றவர்களாக உருவாக வேண்டும் என்று இங்கே உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சுழல் வல்லன் சோர்வீலன் அஞ்சான் அவனை இதழ் வெல்லல் யாருக்கும் அரிது என்ற திருவள்ளுவரின் வாக்கு ஒரு வழக்கறிஞருக்கு வாதிடும் திறமை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதாக நாம் கொள்ளலாம். ஆக திருவள்ளுவரே ஒரு வழக்கறிஞர் அவருடைய வாதிடும் திறமை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சிலப்பதிகாரத்திலே வழக்குரை காதை என்பது வழக்காடும் கலைக்கான அடிப்படை இலக்கணத்தை நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதாக அமைந்துள்ளது. தேரா மன்னா என்று விழித்ததன் மூலம் கண்ணகி ஒட்டுமொத்த அரசவையும் கண்டிக்கும் வண்ணம் தனது வாதத்தை இந்த ஒரே வரியில் விவரித்தாள் என்றால் அது மிகையாகாது. தேரா மன்னா ஒரே வார்த்தை தான் கதையே முடிச்சிட்டான். எனவே அப்படிப்பட்ட சுருக்கமாக சொல்லி தன்னுடைய வழக்கை நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க வழக்கறிஞர்களாக நாம் உருவாக வேண்டும். வழக்காடும் கலையை பற்றி சுருங்க சொன்னால் சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு வெளிச்சம். இது பேரறிஞர் அண்ணா சொன்னது. அந்த வெளிச்சம் ஏழைக்கும் சாதாரணமான பாமரனுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அரசின் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. நிறைவேற்றி தாருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. வழக்கறிஞர் தொழில் முக்கியத்துவத்தையும் வழக்காடுதலின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியத்துவத்தையும் தங்களுடைய வழக்குகளை எடுத்து ஏம்பும் முக்கியத்துவத்தையும் அண்ணாவின் கூற்றோடு இணைத்து எங்கள் மாணவர்களுக்கு எடுத்து கூறியதற்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆர்வமோடு காத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நேரம். உங்களுடைய கல்லூரிகளில் பெயர்கள் வாசிக்கப்படும் பொழுது அனைவரும் ஒன்றாக வந்து குழு படம் எடுத்து சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ் கைண்ட்லி அரேஞ்ச் தம். வாலண்டியர்ஸ்.
நையாண்டியாக வழங்கிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு சட்ட பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் சட்டத்துறையின் சார்பாகவும் சட்டக்கல்வி இயக்குநர் சார்பாகவும் எங்களோட முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் நம்மிடையே பொறுமையாக அமர்ந்து நமக்கு சிறப்புரையாற்றி நம்மளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நமது சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது அழகாது. இருந்தாலும் எங்களுடைய நன்றிகளை பலருடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. எங்களுடைய முன்னாள் சட்டத்துறை செயலாளர் திரு பி கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் இந்நாள் சட்டத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனோடு இந்த துவக்கத்து விழாவில் முதற்கொண்டு அனைத்து நீதிபதிகளையும் துவக்க விழாவுக்கு வருகை தந்த நீதிபதி எஸ் சுந்தர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் நீதிபதி திரு லட்சுமிநாராயணன் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக அமைவதற்காக சிறப்பான மாணவர்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டக்கல்வி இயக்குநர் அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பு நடைபெறுவதற்கு எங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளை வழங்கிய எங்கள் பாசத்துக்குரிய துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பதிவாளர் அவர்களுக்கு எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த 3 நாட்களும் எங்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிப்பதற்கான அழைப்பாளர்களையும் பேச்சாளர்களையும் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த MBA மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அதனுடைய தலைவர் திரு பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் திரு திரிவேங்கடம் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் திரு சிவசோகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மெம்பர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த விழா நடைபெறுவதற்கு முன்னோட்டமாக அமைவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் MBA அசோசியேஷனுடைய மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய தலைவர் திரு கமல்நாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த 3 நாட்களும் எங்களோடு இணைந்து தங்களுடைய மாணவர்களை அழகுற ஒருங்கிணைத்து கொடுத்த எங்கள் சட்டக்கல்லூரி பேராசிரியர் அனைவருக்கும் எங்களுடைய மிகுந்த கரவொலி அளித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஃபேக்கல்டி கோஆர்டினேட்டர்ஸ் டாக்டர் செந்தில்குமார் சார், மருதுபாண்டி, டாக்டர் விஸ்வா, மிஸ்ஸஸ் சுனிதா அண்ட் மிஸ்ஸஸ் சீமா அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுத்து அமைகிறது. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் தான் முக்கிய காரணமாக அமைகிறீர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கரவொலி எழுப்பி எங்கள் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மேடையில் நாங்கள் இருந்தாலும் இத்தனை நாட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னா ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் கம் டு தி ஸ்டேஜ். இவங்களா தான் எங்களுடைய பக்கபலம், இவங்களா தான் எங்களுடைய பலம். இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் இந்த 3 நாளையும் எங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாம நாங்கள் இந்த விழாவை கொண்டு போனோம். இவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலை கொடுங்க. இவங்க எல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர், யாரும் ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர் இல்ல, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல. இவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மெட்ராஸ் பார் அசோசியேஷன் ஹைகோர்ட் ஊழியர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கின் அனைத்து அமைப்பாளர்கள், உதவியாளர்கள், இதனுடைய செயலாளர் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்வினை மிக அழகுற அனைத்து மீடியாக்களில் கொண்டு போய் சேர்க்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நம்மளை மிக அழகாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற எங்கள் புகைப்பட கலைஞருக்கு எங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதை அழகாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் டார்வினுக்கு எங்கள் நன்றிகள். இதில் ஏதாவது பெயர் விட்டு போயிருந்தால் வேண்டுமென்றே எதுவும் விட்டு போடல, ஏதோ அவுட் ஆஃப் சைட் விட்டுருப்பேன். பட் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நீங்கள் இல்லாமல், ஒவ்வொருவருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த விழா இது இல்லை. அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நீங்கள் அனைவரும் நல்ல விதமாக சேஃப்டியாக ஊருக்கு போய் சேரணும். உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். இது என்னைக்கும் உங்களுடைய மனசுல நீங்காத நினைவா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். Thank you so much. Thank you all. So with this, let us rise up for the national. विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ